ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இத்தனை நாளா நீ அழுததும் கவலைப்பட்டதும் கலங்கியதும் போதும்னுதான். இப்போது உனக்கு ஒரு நல்ல முடிவை கொடுப்பதற்காகவும் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வை கொடுப்பதற்காகவுமே இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். கண்டிப்பா நீ கனவுல கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க தான் போகிறேன். முதல்ல உன் மனசை அமைதிப்படுத்தி நான் உனக்காக சொல்லுகிற விஷயங்களை புரிஞ்சுக்கோ. நான் சொல்கிறத பாதியிலேயே கேட்டுட்டு கடந்து போனீன்னா பாதி விஷயங்களை தானே உன்னால் சரியாக செய்ய முடியும். ஒவ்வொரு நாளும் நான் உன்னை தேடி வர்றதே அன்னன்னைக்கு உனக்கு என்ன நடக்க போகுது, அதை எப்படி நீ சுலபமாக கடந்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாங்கிற வழிகாட்டுதல்களை சொல்வதற்காக தான். இதை புரிஞ்சுக்கிட்டு நான் வழிகாட்டும் குரலின்படி உனக்கான செயல்களை செஞ்சுக்கிட்டு வெற்றி திசையை நோக்கி நகர்ந்து போனீனா அதுதானே உனக்கு சரியான விஷயமாக இருக்கும். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்படாதே. தேவையில்லாமல் அது அப்படி ஆகிடுமோ, இது இப்படி நடந்துடுமோன்னு வீணாக கற்பனையில் மூழ்க வேண்டாம். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடக்கவும் செய்யாது. இதுவரைக்கும் நடந்ததும் கூட தவறு கிடையாது என் தங்கமே. உன் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு அரணாக இந்த வராகியம்மா இருக்கும்போது என்னை மீறி என்ன நடந்துடும் நீ நினைக்கிற? உன் மனக்கவலை தான் உனக்கு மிகப்பெரிய நோயாக இருந்து உன்னை வாட்டி விதைக்குது. எந்த விஷயத்தையும் யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம, எதையாவது யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக வாழ தயாராகு. மகிழ்ச்சி ஒன்றுதான் உன் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கணும். மற்றபடி தேவையில்லாத விஷயங்களை பற்றி நீ யோசிக்க வேண்டாம். கொஞ்சம் நீ பொறுமையாக இருந்தாலே இந்த வராகி அம்மா உன் கஷ்டங்களையும் கர்ம வினைகளையும் அழித்து துன்பங்களை எல்லாம் தூள் தூளாக ஆக்கிடுவேன். உன் தலையெழுத்தை மாற்றி எழுதி உன் வாழ்க்கையும் நல்ல விதத்தில் நான் அமைச்சு கொடுக்குறேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கேட்டபடியே கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? கூடிய சீக்கிரமே எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும் சூழல் உருவாகும். வெகு விரைவில் வெற்றிகள் உன் வாழ்க்கையில் வந்து குவிய போகுது. இந்த வராகி அம்மாவின் அருளால் மகாலட்சுமி உன் வீட்டில் வந்து வாசம் செய்ய போகிற. உன் வீட்டில் நீயே சற்றும் எதிர்பாராத நல்ல மங்களகரமான சுப விஷயங்களை இந்த வராகி அம்மா உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை நல்ல விதத்தில் மாறப்போகுது. இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் மறைஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். வேதனைகளும் சோதனைகளும் இன்னையோட உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும். ரொம்ப நாளாக நீ என்கிட்ட வச்ச கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் நான் உனக்காக நிறைவேற்றி கொடுக்குறேன். நீ ஏங்கி எதிர்பார்த்து காத்திருந்த ஒன்று இப்போது நல்லபடியாக நடந்து நீ சிறப்பாக வாழ்க்கையை வாழலாம் என் செல்லமே. உன்னுடைய அமைதியான மனசும் நம்பிக்கையும் பொறுமையும் உனக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக நீ ஜெயிக்க முடியாது, சாதிக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. பொறுமையும் நிதானமும் கொண்ட உனக்கு இந்த உலகத்தையே உன்வசமாக நான் மாற்றி கொடுக்குறேன். உன் தலைவிதியை அழகாக்கி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் வாழ்க்கை ஏதாவது ஒன்றை கொடுத்து அவர்களுக்கு நல்லபடியாக வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்குது. சில பேருக்கு சில விஷயங்களை கொடுக்காம அவங்கள ஏங்க வச்சுக்கிட்டு தான் இருக்குது. எல்லாமே எல்லாருக்குமே எப்போதுமே சுலபமாக கிடைச்சிடுறது கிடையாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ எதை ரொம்ப விரும்பி வேண்டி கேட்டுக்கிட்டு இருக்கியோ கூடிய சீக்கிரம் இந்த வராகி அம்மா அதை உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். உன் வாழ்வில் இருக்கும் துன்பத்தை அகற்றி உனக்கான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் நீ உன் நம்பிக்கையை விட்டுடக்கூடாது. கண்டிப்பாக இந்த வராகி அம்மா நானே உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தி கொடுப்பேன். நீ எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக இருந்தால் மட்டும் போதும். என் அருளின் மூலமாகவே உன் வாழ்வில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் காணாமல் போகச் செய்கிறேன். உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் சரி செஞ்சு
உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி தூரமாக போட்டுட்டு உன்னுடைய செயலில் நீ கவனம் செலுத்து. எந்த விஷயத்தில் நீ அதிகமாக கவனம் செலுத்துகிறாயோ அதுதான் உனக்கு மீண்டும் மீண்டும் நடக்கும், உன் கண்களுக்கு தென்படும். அதனால் எப்போதும் மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை மட்டும் நினைக்க பாரு என் செல்லமே. கண்டிப்பா நானே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக சுறுசுறுப்பாக வெற்றிகரமாக வாழ வைக்கிறேன். உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது தேவையில்லாத மாயையான விஷயங்களில் நீ கவனம் செலுத்த வேண்டாம். எல்லா விஷயங்களையும் நேசிக்க பழகு. உன் வாழ்வில் இருக்கும் வேதனையும் சோதனையும் போக்கி உனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். ரொம்ப நாளாக உன் மனசில் ஒரு போராட்டம் இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை மனசில் யோசிச்சு நீ அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கன்றது எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரமே அனைத்தையும் நான் சரி செஞ்சு உனக்கு மன தெளிவையும் மகிழ்ச்சியையும் உண்டு பண்ணிடுறேன். குழப்பமான உன்னுடைய சூழ்நிலை மாறி தெளிவான சிந்தனையும் வாழ்க்கையும் உனக்கு அமையும். உன் வாழ்க்கையில் இருந்த எல்லா போராட்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து இனிமேல் உன் வாழ்க்கையில் வசந்த காலம் உண்டாகும்படி நான் செய்கிறேன். எதிர்பாராத திடீர் பண வரவும் லக்ஷ்மி கடாட்சமும் உனக்கு உண்டாக போகுது. நீ எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்தால் மட்டும் போதும் என் செல்லமே. நிரந்தர வருமானமும் நல்ல வேலையும் உனக்கு கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா உனக்கு ஒரு வழியை காட்டப் போகிறேன். நீ செய்கிற தொழிலிலும் நிச்சயம் முன்னேற்றம் உண்டாகும். கடன் பிரச்சனையும் கஷ்டங்களும் சரியாகி உனக்கான செல்வ வளம் கொளிக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். என் அருளால் நான் உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். அன்பும் கருணையும் நிறைஞ்ச மனசுக்குள்ள இந்த வராகி அம்மா நானாகவே வந்து உட்காந்துக்குவேன். நீ எப்போதும் உன்னை சுற்றி இருக்கிற உயிர்கள் அனைத்திடமும் அன்பாக இரு. நீ பேசுகிற கனிவான வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிடும். எல்லா சமயங்களிலும் நீ எப்போதும் நேர்மறையாக இருந்தாலே உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுத்துருவேன். நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானத்தோடும் ஒவ்வொரு செயல்களையும் செய்யணும். நீ செய்யும் காரியங்கள் யாவற்றிலும் நானே உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொண்டு வந்து தருவேன் என் தங்கமே. ஓ மனசில் நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். யாருக்கும் நீ யாருங்கிறத நிரூபிக்க அவசியம் இல்லை. முழு மனசோட எந்த ஒரு பயமும் இல்லாமல் உன்னுடைய செயல்களை சிறப்பாக செஞ்சினா போதும். நீ செய்கிற காரியங்களில் எல்லாம் நானே உனக்கு வெற்றியை பெற்றுத்தர்றேன். நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் நான் உன் வாழ்க்கைக்கான நல்லதை நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. கண்டதை யோசிச்சு நீ குழம்பி தவிக்க வேண்டாம். இதுவா அதுவான்னு யோசிச்சு வருத்தப்பட்டுக்கிட்டும் குழம்பிக்கிட்டும் இருக்காம ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்ல முடிவை எடுத்து பின் தளராத மன உறுதியோடு செயல்படு. உன் நோக்கம் எதுவாக இருந்தாலும் அதில் நான் உனக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துருவேன். காலமும் நேரமும் சரியாக இருந்தாதான் எல்லாமே சிறப்பாக நடக்கும். இப்பொழுது உனக்கு உரிய நல்ல காலத்தை வரவழைச்சு உன் முயற்சிகள் யாவற்றிலும் இந்த வராகி அம்மா வெற்றியை கொடுக்க போகிறேன். அது வரைக்கும் பொறுமையோடு இரு. நடக்குமா நடக்காதான்னு எல்லா விஷயங்களையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காத. என்னை நம்பினவங்க யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ கேட்டதையெல்லாம் கேட்டபடியே நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். நீயும் சந்தோஷமாக வாழுவாய் என் செல்லமே. உனக்காக புது புது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உன் வாசலில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். சற்றும் எதிர்பாராத முன்னேற்றத்தை உனக்கு கொடுத்து பண வரவையும் அதிகரிப்பேன். நீ செய்யும் காரியங்களில் எல்லாம் நானே உனக்கு நல்ல துணையாக இருந்து உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்க போகிறேன். உன் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும்படியும் வெற்றி வந்து சேரும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் பொறுமையை சோதிக்கும் விதமாக உன் வாழ்க்கையில் எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் நீ பொறுமை இழந்துடாத. உனக்கு எதிராக நடக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு இந்த வராகி அம்மா உனக்கான நன்மைகளை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். உன் மனசில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்தே தீரும் என் செல்லமே. உன் வாழ்க்கை பயணத்தில் கண்டிப்பாக நான் உனக்கு வெற்றியை கொடுக்க தான் போகிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக நீ இருந்தாலே
கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறுறத உன்னால் உணர முடியும். நீ எதிர்பார்த்த செல்வத்தை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். உன் கவலைகளை எல்லாம் மறந்து நீ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுறேன். உன் எண்ணங்களில் நீ கவனம் செலுத்து. தேவையற்ற எண்ணங்களையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்ல எண்ணங்களோட உன் மனசை நீ வச்சுக்கிட்டினா அதுவே உன் வாழ்க்கையை சிறப்பாக்கக்கூடிய நல்ல ஆயுதமாக இருக்கும். அலைப்பாயும் மனதை நிறுத்தி உன் மனசு என்ன சொல்லுதுங்கிறத நீ கேட்டாலே கண்டிப்பாக வெற்றி உனக்கானதாக உன்னை வந்து சேர்ந்துடும். தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்காம இந்த வராகி அம்மாவின் அருளால் வெற்றிகளை ருசிக்க தயாராகு தங்கமே. இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழப்போகிற காலம் குறுகியது தான். அந்த காலத்தில் தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் முன்னேறணுன்ற எண்ணத்தோட எல்லா சோதனைகளையும் தைரியமாக கடந்து போ. உனக்கு துணையாக நானும் இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்துட்றேன். உன்னுடைய நலன் விரும்பிகள் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எப்போதுமே நல்ல வார்த்தைகளையும் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளையும் தான் பேசுவாங்க. யாராவது உன்கிட்ட எதிர்மறையாக பேசுகிறாங்க, அவநம்பிக்கையை உண்டு பண்ணுறாங்கன்னா அப்படிப்பட்ட மனிதர்களின் உறவுகள் உனக்கு வேணாம், நட்பு வேணான்னு விலகி நிற்க தயாராக என் செல்லமே. ஒவ்வொரு அரசனுக்கும் தன் கிரீடம் சுமையாக இருந்துச்சுன்னா அதை எப்படி அவனால் சிறப்பாக செயல்படுத்த முடியும்? அதாவது ஒரு குடும்பன்றது நீ அதை ஒரு விஷயத்தையும் பாரமாக நினைக்கக்கூடாது, எந்த விஷயத்தையும் கஷ்டம்னு பார்க்கக்கூடாது. உன்னுடைய குடும்பம்தான் ராஜாவாகிய ராணியாகிய உனக்கு தலையில் இருக்கக்கூடிய கிரீடம்னு புரிஞ்சு செயல்படு. குடும்பத்தில் என்ன கஷ்டம் நஷ்டம் நல்லது கெட்டதுன்னு இருந்தாலும் அதை சரி செய்யவும் சமாளிக்கவும் நீ தயாராக தைரியமாக இருக்கணும். உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது தேவையில்லாமல் நீ வருத்தப்படாதே. சங்கடங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கேன். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாறத்தான் போகுது. என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் தோல்வி என்பதே இருக்காது என் செல்லமே. நீ செய்யும் காரியங்களில் எல்லாம் இந்த வராகியம்மா நானே உனக்கு துணையாக நிற்பேன். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் கிடைக்கும் கிடைக்காதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காத. சில விஷயங்கள் உன் கையை விட்டு போன பிறகு கிடைச்சாலும் அது முதல்ல இருந்தது போல இருக்காதுங்கிறது தான் உண்மை. அதனால் எது போனாலும் அதை ஏற்றுக்கோ, எது வந்தாலும் அதை பார்த்துக்கோ. நடப்பதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி மன வலிமையோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. யாராலும் உன்னை ஆட்டி படைக்க முடியாத போது உன்னை வெறுப்பவர்கள் அதிகரிப்பார்கள். அதாவது அவங்க சொல்கிறதையெல்லாம் நீ கேட்டு நடந்தினா, ஆமாம் ஆமான்னு அமைதியாக இருந்தினா அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க சொல்கிறத நீ கேட்க மாட்டேன்னு நல்லதை உன் மனசுக்கு பட்டதை நீ செய்யும்போது இந்த உலகமே உன்னை வெறுக்க தான் செய்யும். யார் உன்னை வெறுத்தாலும் விரும்பினாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். இந்த வராகியம்மா எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். இந்த வராகி அம்மாவின் அருளால் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என் செல்லமே. ஆயுதம் இல்லாமல் கூட போர்க்களத்தில் புத்தியை பயன்படுத்தி ஜெயிக்க முடியும். ஆனால் ஆயுதம் இல்லாமல் ஜெயிக்கலாமே தவிர ஆர்வம் இல்லாமல் வெற்றியை அடைய முடியாது. எல்லா விஷயங்களையும் கவனத்தோடும் ஆர்வத்தோடும் நீ செயல்படுத்தும் போது தான் அது உனக்கான வெற்றியை கொடுக்குன்றதை புரிஞ்சுக்கோ. நீ செய்யும் முயற்சிகள் நிச்சயம் உனக்கு வெற்றியை தரும்ன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. என் அருளால் இந்த வராகி அம்மா நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். வாழ்க்கை மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். இந்த வராகி அம்மாவை நம்பும் உனக்கு என்ன நடந்தாலும் எது மாறினாலும் கடைசியில் எப்படியாவது வெற்றிகளை நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன். உன் மனச்சுமையை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் நல்ல மனசுக்கு நானே உனக்கு எல்லாமுமாக இருப்பேன். உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை அடைவதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். எந்த விதத்திலும் தோல்வி உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என் செல்லமே. என் அருளால் நான் உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்ய போகிறேன்.
விடாமுயற்சி கொண்டு வாழும் உனக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைச்சே தீரும். மகிழ்ச்சியை எப்போதும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதே. என்ன நடந்தாலும் அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டு வாழ்க்கை எப்போதும் நீ மகிழ்ச்சியோட வாழ தயாராக இருந்தினா அது உன்னை சந்தோஷமாகவே வாழ வைக்கும்.